வணக்கம், காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே தேங்காய் பப்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் ஒரு கப்பு மாவு தான் எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கு எவ்வளோதோ நீங்கள் எவ்வளோ செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ பிசைஞ்சிக்கிடுவோம். 3 பொருளை வச்சு சீக்கிரத்தில் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவை நல்லா சாப்பிட்டா பிணைஞ்சாச்சு. இப்போ மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அதுக்கான பூரணத்தை இப்போ செஞ்சுக்கிட்டு வந்துடுவோம். தேங்காயை சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். நம்ம கடையில் போய் வாங்குறத விட நம்ம வீட்டிலே பிள்ளைகளுக்கு நல்லா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியானது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால பிள்ளைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதில் சர்க்கரையை சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக ஜீனி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்தி வச்சுட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா மாவு நல்லா ஊறி நல்லா அந்த மாதிரி வந்திருக்கு. சப்பாத்தி மாவுக்கு மாதிரி நல்லா ஊறி. பாருங்கள், சப்பாத்தி மாவை இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு திரட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூரணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி லேசாக அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் எண்ணெயில் நம்ம போடும்போது அது பிரியாமல் வரும். இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் அழுத்தி மட்டும் விட்டுருங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரியாது. இப்போ எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி திரட்டி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். எல்லா பப்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இப்போ நம்ம எண்ணெயில் சூடு பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம எல்லா பப்ஸையும் எண்ணெய் ரொம்ப ஊற்றிடாதீங்க, ஒரு அளவாக மீடியமாக தான் ஊற்றணும். பொரிக்கி எடுக்கிறதுக்குன்னு ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும்.
பாருங்கள், 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ எல்லா பப்ஸையுமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ வாங்க பரிமாறிடுவோம். சுவையான இனிப்பு தேங்காய் பப்ஸ் ரெடி ஆயிருச்சுங்க. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.